செவ்வாய்க்கிழமை எப்படின்னா நாங்கள் இருந்தவங்க ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, அதுக்கப்புறம் அரிசி வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. கொள்ளு ரசம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது டியூஸ்டே விலாக் தாங்க. செவ்வாய்க்கிழமை காலைல 5 மணிக்கெலாம் குளிச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை எப்பயுமே நான் விளக்கு போட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். அதனால் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. சாமிக்கு வந்து நம்ம விளக்கு போட்டுடலாம். செவ்வாய், வெள்ளி, சனி இது 3 நாளுமே நாங்கள் வந்து நேரமாக அவருமே எழுந்துருவார், நானுமே எழுந்துருவேன். அவர் எழுந்து சாமி ரூம்லாம் குளிச்சுட்டு அவர் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி நான் விளக்கு போட்டுருவேன். விளக்கு போட்டு தான் அடுத்ததே நாங்கள் எல்லா வேலையுமே பண்ணுவோம். அப்போ ரச்சுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஃபீவர் இருந்ததுங்க. ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு நாங்கள் முடிவு பண்ணிகிட்ருந்தோம். அதனால் நாங்கள் என்ன சாப்பாடு செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே நான் இது பண்ணிகிட்ருந்தேன். தம்பிக்கு கோல்டு இருக்கிறதுனால தான் அவனுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட அந்த மாதிரி வரலைங்க. ஆனால் திடீர்னு சளி அதிகமாகிடுச்சு. அதனால் அவனுக்கு ஃபீவர் இருக்குது. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து பூஸ்டப் பண்ணிக்கணுங்க. பூஸ்டப்லாம் ஒன்றும் இல்லைங்க, காஃபி தான். வச்சுக்கிட்டே கடையிலையா? என்ன இது கெட்டப்பு? எங்கே கிளம்பிக்கிட்டீங்க? ஐயோ, என்ன வருது? அது என்னது? ரேபிட்டா? ஓ, ரேபிட். நான் மதியம் ஒரு மணி இருக்குங்க அரிசி ஊற வச்சேன். இட்லி அரிசிங்க. இது அந்த உலக்கில் வந்து 4 உலக்கை அரிசி எடுத்துக்குவேன். 1 உலக்கை வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்குவேன். வந்துட்டு 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவேங்க. நான் வந்து நல்லா ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஊற வச்சுருவேங்க. ஒரு ஈவினிங் போல் இவங்க போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நான் மிஷினில் தாங்க அரைப்பேன், கிரைண்டரில் நான் அரைக்க மாட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவேங்க. நான் இவ்வளோ கம்மி அரிசிக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் கொடுக்குறேன்னா வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது சரி, காரில் எடுத்துகிட்டு போகும்போது சரி சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான். தம்பி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னா நல்லா கேரம் விளாண்டோம். கொஞ்சம் நேரம் பெயிண்டிங் பண்ணோம். பாரு அம்மா அப்படி ஜெயிக்கிறேன். ரூல்ஸ் மாற்றிக்கூடாது. ஓ, ஒவ்வொரு கலரும் அதில் அடிச்சுட்டு வாஷ் பண்ணிக்குவீங்களா? அதுக்கப்புறம் அரிசி வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சேங்க. நான் வந்து டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த பெரிய தூக்கில் ஊற்றுறேன் இல்லைங்களா, அது வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன். இந்த பக்கத்தில் இருக்கிற குண்டால் ஊற்றுறது வந்து நான் அப்படியே வெளியவே வச்சுருவேங்க. ஏன்னா அடுத்த நாள் எனக்கு இட்லி சுடுறதுக்கு அது மாவு புளிச்சிருக்கும். அதனால் நான் தனித்தனியாக எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் இதை வெளியில் வைக்கிறேன்னா, நம்ம அடுத்த நாள் நம்ம இட்லி சுடும் போது அது புளிச்சிருக்கும். அதனால தான். 2 எப்போவுமே இந்த அளவுக்கு தாங்க அரிசி ஆட்டம். சரியாக எனக்கு ஒரு 8 நாள் வரும். ஏன்னா அரிசி மாவு இருந்தாவே டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். டிஃபனுக்கு வெளில போயிட்டு வந்தால் கூட டக்குன்னு ஒரு சட்னி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எப்போவுமே வீட்டில் வந்து அரிசி மாவு இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ரக்ஷுக்கு வந்து ஐயப்பன் சாமி கதை கேட்டாங்க. அவங்க அப்பா வந்து கார்ட்டூன் மாதிரி டவுன்லோட் பண்ணி போட்டுறாங்க. செவ்வாய்க்கிழமை இப்படி தாங்க போனது. இது புதன்கிழமை காலையிலங்க. நான் வந்துட்டு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு குழம்பும் செய்ய போகிறேங்க டிஃபனுக்கு. ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சோமா நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அவனுக்கு வந்து ரக்ஷுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கறி மசாலும் கொஞ்சம் வந்து வரமிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன் இதை. காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஸ்லிம்மில் வச்சு வேக வச்சோம்னா இது வெந்துடும். இது பச்சை பட்டாணி தாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ரச்சுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு டிஃபன் இட்லி 2 இட்லி தாங்க ஊற்றி வைக்க போகிறேன். அவனுக்கு மட்டும்தான். நான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து அவனுக்கு சாதம் தான் கொடுக்க போகிறேன். கொள்ளு ரசம் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அவனுக்கு வந்து ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஸ்கூலுக்கு லீவு போடலான்னு தாங்க பார்த்தோம். ஆனால் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை ரக்ஷுக்கு ஃபீவரும் இல்லை. அதனால் நாங்கள் கொஞ்சம் அவனை ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டோம். நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச வாட்டி நீங்கள் நேரமாக கூட தம்பியை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. சரி, வேறு வழியே இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். அவனுக்கு ஃபீவரும் இல்லை, ஆனால் கோல்டு இருந்தது, ஃபீவரும் இல்லை. நான் அவனுக்கு வந்து டிஃபன் ஊட்டி அவனை ரெடி பண்ணிட்டேங்க. நான் வந்து அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நேரமாக போய் கூப்பிட்டாலும் எல்லா பசங்களோடும் சேர்ந்து அவன் சாப்பிடுவான். அதனால் வந்து கொள்ளு ரசம் தான் நான் வச்சுருக்கேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் கொள்ளு ரசமும் சாதமும் தாங்க ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் வந்து ஷூ போட்டோன்னே இது வந்து நான் சொல்லி ஆகணுங்க. எனக்கு வந்து நிறையா விஷயத்தில் வந்து அவர் ஹெல்ப்பாக இருக்கிறாரு. மார்னிங் வந்து அவர் வந்து தம்பியை குளிக்க வைக்கிறது எல்லாமே அவர் பண்ணுறாரு. இல்லை எல்லாமே நான் மட்டும் பண்ணணுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நான் இப்போ அவனுக்கு ஷூ போட்டு விட்றேன் அப்படின்னா அவர் யூனிஃபார்ம் போட்டு விடுவார். இந்த மாதிரி வேலையை பிரித்து பண்ணோமா கொஞ்சம் தம்பி நம்ம டென்ஷன் இல்லாமல் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பலாம். அதுக்கப்புறம் பாய் பாய். இவர் தம்பி ரிட்டன் கூட்டிகிட்டு வர நேரமாக போயிட்டாருங்க. அங்கே போன வாட்டி தான் தெரியும் இவன் வந்து சோலோ காம்படிஷனில் வந்து 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான்னு. என்கிட்ட சொன்ன மாதிரி காட்டிக்காதீங்க, நான் சர்ப்ரைஸாக அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன். 3rd ப்ரைஸ் வச்சுக்கோங்க. Rakshu, oh, you got your certificate and prize, ah? Oh, super. Very nice. Happy, ah? Rakshu, என்ன ஸ்டொமக்கில் இருக்கிற சவுண்டெல்லாம் கேட்குறியா? சரி நீ அங்கே என்னதான் பண்ணி வச்சிருக்க அதை சொல்லு. ஸ்டொமக்கில் ஹார்ட் என்ன சவுண்ட் விடுதுன்னு கேட்டுக்கிறியா? ஹார்ட் பாட்டுட்டு கூட நீங்கள் வெளியில் போங்க. இந்த 2 நாள் இப்படி தாங்க போணுச்சு. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.